நியூஸ் தமிழ் கழுகு. இளைஞரணி நிகழ்ச்சிக்கு போகாதீங்கன்னு உத்தரவு போடுறாங்களா மதுரை திமுக மாவட்ட கழகத்தினர்? மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி மதுரைக்கு உதயநிதி ஸ்டாலினால நியமிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்களை பணியே செய்ய விடுறதில்லையா. மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் தளபதிக்கும் அங்க மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கிற சவுந்தரராஜனுக்கும் மோதல் வெடிச்சிருக்கான். மத்திய அரசை கண்டிச்சு இளைஞரணி சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட கட்சியினர் யாரும் கலந்துக்க வேணாம்னு மறைமுக உத்தரவு போடுறாராம் மாவட்ட செயலாளர். அமைச்சர் கோவிசெழியன் கலந்துகிட்ட கண்டன பொதுக்கூட்டத்துக்கு இந்த நிலைமன்னா கட்சி நிகழ்ச்சிகள்ல நாம எப்படி வேலை பார்க்கறதுன்னு கொந்தளிச்சிருக்காங்களாம் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள். இந்த பிரச்சனை பெருசாகி புகார் துணை முதலமைச்சருக்கு பறந்திருக்கான். இபிஎஸோட டெல்லி பயணம் அவர் திட்டமிட்டது இல்லையா? அமித்ஷா கிட்ட இருந்து வந்த அழைப்புக்காக தான் இவர் போனாராம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சமீபத்தில் டெல்லி போனதும் அங்க அமித்ஷாவை சந்திச்சதும் பெரிய அளவுல பேசு பொருளாச்சு. இபிஎஸ் இங்கிருந்து கிளம்பும் போது டெல்லி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக போயிருக்கிறதா சொன்னாரு. ஆனா அதே நாள் ஈவினிங்கே அமித்ஷாவை சந்திச்சது செய்தியா வெளியாச்சு. கூட்டணி கணக்குகளை தொடங்கத்தான் டெல்லி போனார்னு விமர்சனங்கள் எழுந்த நிலையில தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை சொல்லத்தான் போனேன்னு இபிஎஸ் விளக்கம் அளிச்சாரு. ஆனா இந்த சந்திப்புக்கு காரணம் அமித்ஷா தானா? இபிஎஸ் டெல்லி போகிற திட்டத்திலேயே இல்லையா. அமித்ஷா கூப்பிட்டதுனால தான் டெல்லி போனாராம். 2 மணி நேரத்துக்கு மேல நடந்த சந்திப்புல மொழிபெயர்ப்பாளரா தம்பிதுரை கூட இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அமித்ஷா இரவு உணவு சாப்பிட வச்சுதான் இபிஎஸ் வழி அனுப்பினாராம். செல்வ பெருந்தகை சிக்கல்ல இருக்கிறதுனால தலைவர் பதவிக்கு லாபி செய்யறாராம் கார்த்தி சிதம்பரம். சில நாட்களுக்கு முன்னாடி சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் தன்னோட ஆதரவாளர்கள் மற்றும் ஈவிகே இளங்கோவன் ஆதரவாளர்கள், திருநாவுக்கரசு ஆதரவாளர்கள் உள்ளிட்டோரை கூப்பிட்டுக்கிட்டு டி நகர்ல உள்ள தனியார் ஹோட்டல்ல விருந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனையும் நடத்தியிருக்காரு. அதுல தன்னோட தந்தை ப சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முடியாதது துரதிருஷ்டவசமானதுன்னோ இப்ப அந்த பதவி வந்தா தானே ஏற்க முனைப்பு காட்டுறதாவும் பேசியிருக்காரு. செல்வ பெருந்தகை மேல அடுக்கடுக்கான புகார்கள் வந்து கொண்டிருக்கிற நிலையில ஒருவேளை மாற்றம் வந்தா அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கத்தான் ஆதரவாளர்களை கூப்பிட்டு இந்த விருந்தை நடத்தினதாகவும் சொல்லப்படுது. அதோட நம்ம வேலை கேக் வெட்டி தலைவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லன்னு செல்வ பெருந்தகைய மறைமுகமா விமர்சிச்சிருக்காரு. நீலகிரி மாவட்ட திமுகவை கைப்பற்ற மாஸ்டர் பிளான் போடுறாராம் துணை பொதுச் செயலாளர் ஆராசா. நீலகிரி மாவட்டத்தை தன் வசம் வச்சுக்க மாஸ்டர் பிளான் போடுறாராம் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா. இதுக்காக தன்னோட சகோதரியோட மகனான பரமேஸ்வரனை களமிறக்க திட்டமிட்டிருக்காராம் ராசா. இதை தெரிஞ்சுக்கிட்டு இரு துருவமா இருந்த அரசு கொறடா ராமச்சந்திரனும் முன்னாள் மாவட்ட செயலாளர் முபாருக்கும் உள்ளுக்குள்ள ஒன்னா இணைஞ்சி ராசா பிளானுக்கு எதிர் பிளான் போட்டிருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மாவட்ட கழக கூட்டத்துல பேசிய ராசா சூசகமா நிர்வாகிகள் கிட்ட இந்த 2 பேர்கிட்டையும் எந்த ஆலோசனையும் கேட்காதீங்க, நீங்க தனியா செயல்படுங்க அப்படின்னு ஓப்பனா பேசினதும் சர்ச்சையாகி இருக்கு. இந்த நிலையில ராசாவோ கூடலூர் தொகுதியை பரமேஸ்வரனுக்கு வாங்கி தந்து வெற்றி பெற வச்சு மாவட்டத்தை கைப்பற்றுற எண்ணத்துல காய் நகர்த்துறாராம். இதுக்காகத்தான் இப்போ மாவட்ட செயலாளரா பொறுப்பேற்றிருக்கிற KM ராஜுவை சப்போர்ட் பண்றாராம். நியூஸ் தமிழ் கழுகு.